வராங்கல் பார்ட் 2 பார்க்கலாமா? பைக் ரைட் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் புக் பண்ணியிருந்த லாட்ஜும் நேரில் போய் பார்த்தது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால நிறைய சர்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் வேறு லாட்ஜ் புக் பண்ணுறதுக்கே நைட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சு. இந்த ஹோட்டல் தான் போனோம். பிரியாணிலாம் சாப்பிட்டு இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அவுட்ஃபிட்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம் அந்த டெம்பிளுக்கு. அந்த டெம்பிள் மோஸ்ட்லி நாங்கள் ட்ராவல் டைம்னால் ஏர்லி மார்னிங்லாம் ரெடியாகி கிளம்பவே மாட்டோம். இன்றைக்கோட நம்ம வராங்கல்லேருந்து கிளம்புறோன்றதுனால நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஒரு 7-6:30 கிட்டலாம் போய் அந்த சன்லேருந்து வந்த சன்ரைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக கிளிக் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அங்கே ஃபுல்லாக நான் அந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்போ தான் கொஞ்சம் அப்படியே ரஷ் எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸு நாங்கள் 2 பேரும் ஒன்றா அப்புறம் நான் தனியாக எல்லாமே எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு சிவன் கோயில் தான், 1000 பில்லர்ஸ் டெம்பிள்னு சொல்லிட்டு வராங்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் இது. இதுதான் ஃபஸ்ட் லொக்கேஷன். அடுத்த லொக்கேஷன் எங்கே நாங்கள் போகணுன்னு சொல்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு